ஹாய் ஹலோ, நான் உங்கள் ஷரீஃப் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிஸ்னஸ் யார் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணக்கூடாது, எந்த மாதிரி ஆர்கனைசேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி செக்ஷன் 10 படி ஃபெமா ஆக்ட் 1999 படி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் மட்டும்தான் இது பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ்லாம் எந்த மாதிரி கம்பெனிஸ்னால் 2 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. AD1 கேட்டகரி அண்ட் AD2 கேட்டகரின்னு பிரிச்சிருப்பாங்க. AD1 கேட்டகரி யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் யாரெல்லாம் அவங்க AD1 கேட்டகரியில் வந்துருவாங்க. AD2 கேட்டகரி 2ஆக பிரிப்பாங்க. எப்படி பிரிப்பாங்க? கார்பரேட்ஸ் வெஸ் FFMCன்னு சொல்லி பிரிப்பாங்க. இந்த FFMC தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கார்பரேட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய, அதாவது எபிக்ஸு, ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய நெட்ஒர்க், டாம்ஸ்கோக்ஸு, லூலு, அவங்கெல்லாம் கார்பரேட்டில் வந்துடுவாங்க. இந்த எஃப்எஃப்எம்சின்னா யாரு, இவங்களுக்கு என்ன ஆர்பிஐ வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு, ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபுல் ஃபிளெஜ்டு மணி சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இவங்க யார் அப்படின்னா AD1 இல்லாமல் AD2 இல்லாமல் ஒரு மிடில் பர்சன் இவங்க. ஓகேவா? இவங்களுக்கு என்னென்ன மாதிரி ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆர்பிஐல ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா ஒன்று ஃபார்மேஷன் பண்ணணும். ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்மேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ ஆர்பிஐல வந்து யார் யார் டைரக்டர்ஸோ அவங்களோட KYC டாக்குமெண்டேஷன் சப்மிஷன் பண்ணணும். சப்மிஷன் பண்ண உடனே ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ லொக்கேஷன் அவங்க பார்த்துட்டு நம்ம அந்த லொக்கேஷன்ல என்னன்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர்ஸ் நாலேஜபிளா இருக்காங்களா எப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. இப்போ வந்து புதுசா செக்மெண்ட் என்ன இன்டர்வியூ எடுத்து அவங்க வந்து அந்த நாலேஜ்ல இருக்காங்களா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் லைசன்ஸே வந்து அப்ரூவ் கொடுக்குறாங்க. அது வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் என்ன, ஸோ இந்த லைசன்ஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஸோ நம்ம வந்து பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? ஸோ ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட KYC வாங்கணும். KYC வாங்கணும்னா என்ன, சில சர்டன் டாக்குமெண்டேஷன் இருக்கு. இந்த டாக்குமெண்டேஷன்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம கரன்சியை இஷ்யூ பண்ணணும். ஸோ இந்த கரன்சி இஷ்யூ பண்றத வந்து எவ்வளோ கரன்சி லிமிட் இஷ்யூ பண்ணலாம், ஒரு கேஷ்ல எவ்வளோ பண்ணலாம், அண்ட் தென் வந்து பேங்க்ல எவ்வளோ பண்ணலாம். கேஷ்ல எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 பிலோ, அதாவது 49,999 ருபீஸ்க்கு மட்டும்தான் கேஷ் வந்து இது கொடுக்கணும், கரன்சி கொடுக்கணும். 50,000 மேல ₹1 அப்படின்னா கூட த்ரூ செக் ஆர் டிரான்ஸ்ஃபர், ஜிபே, போன்பே டு நெட் பேங்கிங், இந்த மாதிரி கன்சிடர்ல மட்டும் நம்ம வந்து கரன்சி வாங்கணும். ஸோ இந்த கரன்சி வாங்க மந்த் ஆன் மந்த் நீங்க கரன்சி சேல் பண்றீங்க. ஸோ ஆர்பிஐ நம்ம எப்படி ரிப்போர்ட் பண்ணணும்? ஸோ சர்டன் பிரின்சிபல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. FLM1, FLM2, FLM3, FLM4, FLM5, FLM6, FLM7, FLM8, இந்த மாதிரி 8 கேட்டகரிஸா இருக்கு. ஸோ இந்த FFMC என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 8th கேட்டகரியில வந்து சேல்ஸ் பர்ச்சேஸ் வந்து எவ்ரி மந்த் நெக்ஸ்ட், அதாவது நெக்ஸ்ட் இந்த மாதம் சேல் பண்றது வந்து நெக்ஸ்ட் மந்த் 5th அவங்க வந்து ஆர்பிஐக்கு வந்து சப்மிஷன் பண்ணணும். ஸோ சப்மிட் பண்ணல அப்படின்னா கொரிஸ் வர ஆரம்பிச்சிடும். ரிமைண்டர் மெயில், அதுக்கப்புறம் லைசன்ஸை சரண்டர் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ மந்த் ஆன் மந்த் முடிஞ்சிருச்சு. இப்போ லைசன்ஸ் நம்ம அப்ளை பண்ணி வந்துச்சு. எப்போ கொடுப்பாங்கன்னா லைசன்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் 1 year வேலிடிட்டியில கொடுப்பாங்க. ஸோ 1 year வேலை நம்ம பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சொன்ன மாதிரி கரன்சி எல்லாமே ப்ராப்பரா வாங்கிட்டு இருக்கோம். அந்த 1 yearக்கு அப்புறம், தட் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நவம்பர்ல லைசன்ஸ் இஷ்யூ பண்றாங்கன்னா அடுத்த நவம்பர் வரைக்கும் டைம் இருக்கு. இந்த நவம்பர் வரதுக்கு முன்னாடி 2 months பிஃபோர் என்னன்னா, ஸோ பேலன்ஸ் ஷீட், கன்கரண்ட் ஆடிட் ரிப்போர்ட். ஸோ இந்த கன்கரண்ட் ஆடிட் ரிப்போர்ட் கேட்டகரி புதுசா உள்ள வருவாங்க. எப்படின்னா இந்த ஃபாரெக்ஸ்ல, அதாவது இவங்க எப்படி பிசினஸ் பண்ணிருக்காங்க, இவங்க ப்ராப்பரா கைட்லைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்களா அப்படின்றத கன்கரண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, ரிப்போர்ட் எழுதுவாங்க. ஸோ இந்த கன்கரண்ட் என்ன ரிப்போர்ட் எழுதுறாங்களோ அங்கதான் ஆர்பிஐ வந்து அதை தான் பாயிண்ட் அவுட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இந்த கன்கரண்ட்லி ப்ராப்ளம் இருக்கு. நிறைய பேர் வந்து கன்கரண்ட் வந்து சும்மா எழுதி கொடுத்துட்டு ஓகே கரெக்டா இருக்கு, செக் பண்ணவே கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் அங்கதான் என்ன மிஸ்டேக் ஆகும் அப்படின்னா, ஆர்பிஐ வந்து கரெக்டா அந்த கன்கரண்ட் ரிப்போர்ட்டை தூக்கிட்டு அவன் ஒரு மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்க போகும்போது ஸோ கன்கரண்ட் இதெல்லாம் பார்க்கலையான்னு சொல்லிட்டு கன்கரண்ட்டுக்கு ஒரு நோட்டீஸ் போடுவான். நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டு அவங்கள வந்து பேச வைப்பாங்க. இது மாதிரி என்கொயரி போட்டு ஏன் நீங்க சரியா பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு என்கொயரி போவோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கு ஃபாரெக்ஸ்ல. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து ஒவ்வொரு சேல்ஸும் நம்ம பார்த்து சேல் பண்ணணும். அதே மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கஸ்டமர் வந்து இவங்க அக்கௌண்ட்ல இருந்து அனுப்புவாங்க அப்படின்ட்டுலாம் வந்து நிறைய பேர் சொல்லி கரன்சி வாங்குவோம். அப்படிலாம் அலோவே பண்ணக்கூடாது. ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ டிரான்ஸ்பரன்சியா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட அக்கௌண்ட் முதல் இருந்து சேல்ஸை கொண்டு வரைக்கும். அதே மாதிரி ஆர்பிஐக்கு ஒரு டவுட் வருது அப்படின்னா 100% வந்து ஆடிட்டிங் வருவாங்க. ஆடிட்டிங் வந்து ஃபுல்லா செக் பண்ணுவாங்க. என்னென்ன ப்ராசஸ், ஒரு கஸ்டமர் சேல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு என்னென்ன ப்ராசஸ், என்னென்ன டாக்குமெண்ட் வாங்குறீங்க, டிக்கெட் வாங்குறீங்களா, விசா வாங்குறீங்களா, பாஸ்போர்ட் காப்பி, இதெல்லாம் என்ன வாங்குறீங்க, ப்ராப்பரா டாக்குமெண்டேஷன் பண்ணி ப்ராப்பரா நம்ம வந்து டாக்குமெண்டேஷன் வைக்கணும். அது ஏதாவது ஒரு கொரினாலும்
நமக்கு வந்து அவங்க வந்து ப்ராப்ளமேட்டிக்கா வந்து நிக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபாரெக்ஸ்ல நிறைய பேர் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு, எங்களுக்கு கன்கரண்ட் ஆடிட் ரிப்போர்ட் சரியா இல்லை, எங்களுக்கு கன்கரண்ட் ஆடிட் ரிப்போர்ட் வேணும், எங்களுக்கு ப்ராப்பரா ஒரு வந்து டயக்னைஸ் வேணும் எங்களுக்கு இந்த ஆடிட்டிங்ல பொறுத்த வரைக்கும் அப்படின்னா தாராளமா அசோசியேட்டை கான்டாக்ட் பண்ணுங்க. எவ்வளோ பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் உங்களுக்கு இது சொல்யூஷன் வரலையா நாங்க உங்களுக்கு எங்களோட டீம் அமைச்சு அதுக்கு என்ன ரெக்டிஃபைட் பண்ணணுமோ அந்த ரெக்டிஃபைடு நாங்க உங்களுக்கு பண்ணித்தரோம். தாராளமா அசோசியேட்டை கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபாரெக்ஸ் என்ன டவுட்டா இருந்தாலும் கால் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மெசேஜ் உங்களுக்கு ஓகே கன்வியா இருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.